வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா 555 மெத்தட், அதாவது 55 மெத்தட் தான் பார்க்க போறோம். இந்த டெக்னிக்கை பல யூடியூப் சேனல்ல பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. பட் நம்ம சேனல்ல அதுல இருக்கிற ரகசியத்தையும் தெளிவான புரிதலையும் கொடுக்க போறோம். இந்த பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய அருள் நேரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற அனைத்து வீடியோ பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க பதிவுக்குள்ள போலாம். இந்த டெக்னிக்கு அடிப்படையா இருக்கிற விஷயம் என்னன்னா எண் 5, அதாவது நம்பர் 5. முதல்ல இந்த 5ங்கிற எண்ணுக்கு பின்னாடி இருக்கிற அபரிமிதமான சக்திகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, மேலை நாடுகளிலும் எண்களுக்கு ஒரு விதமான சக்தி இருக்குன்னு நம்புறாங்க. அமெரிக்காவில் வாழ்ந்த அறிவியல் அறிஞர் நிக்கோலஸ் டெஸ்லா இவர் எண்கள் மேல அதிக நம்பிக்கை உடையவரா இருந்திருக்காரு. அவர் எங்காவது வெளியே போனா எப்பவுமே 3, 6, 9ங்கிற இந்த 3 எண்கள் இருக்கிற அறைகள்ல தான் தங்குவார். அந்த அளவுக்கு அதிகப்படியான நம்பிக்கை அவருக்கு இருந்தது. பொதுவா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எண்களுக்கும் ஒவ்வொரு விதமான சக்திகள் இருக்கும். நாம் பயன்படுத்த போற 555 இல்லைன்னா 55x55 மெத்தட்ல எண் 5க்கு நாம முக்கியத்துவம் கொடுக்க போறோம். அதனால இந்த எண்ணுக்கு என்னென்ன விதமான சக்திகள் இருக்கு, அதே மாதிரி இந்த 5ங்கிற எண்ணுக்கு ஒவ்வொரு மதத்திலும் என்ன விளக்கம் கொடுக்கறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம கிறிஸ்துவ மதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பைபிள்ல 3:1-8 இடங்கள்ல இந்த 5ங்கிற எண்ணுக்கான சிறப்புகளை சொல்றாங்க. மேலும் இந்த எண்ணை ஏஞ்சல் நம்பர்னு குறிப்பிடுறாங்க. இந்த எண் மனிதர்களுக்கும் இறைவனுக்கும் ஒரு லிங்கை உருவாக்குதுன்னு சொல்றாங்க. இந்த 5ங்கிற எண் கருணைக்கும் அன்புக்கும் ஏற்புடைய எண்ணுன்னு சொல்றாங்க. இயந்திரத்துவ வாழ்க்கைக்கும், அதாவது மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட், மற்றும் ஆன்மீக வாழ்க்கைக்கும், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட், இவ்விரண்டிற்கும் ஒரு பாலமாக இந்த எண் இருக்குதுன்னு குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி நம்ம இஸ்லாமிய மதத்துல இந்த எண் ரொம்ப புனிதமான எண்ணுன்னு குறிப்பிடுறாங்க. இந்து மதத்தை நீங்க எடுத்துக்கிட்டாலும் இந்த உலகம் உருவானதற்கு காரணம் 5, அதாவது பஞ்சபூதம்னு சொல்றாங்க. இந்த பஞ்சபூதங்கள் ஒவ்வொரு மனித உடலுக்குள்ளும் இருக்கு. அது நிலை தடுமாறும் போதுதான் நோய் வருதுன்னு சொல்றாங்க. அதனால 5ங்கிற எண் எவ்வளவு முக்கியம், அதை எப்படி எல்லா மதத்திலும் குறிப்பிடுறாங்கன்னு பார்த்தோம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி பார்த்தீங்கன்னா 5ங்கிற எண் புதன் கிரகத்தை குறிக்கிறது. புதன் ஒரு சுபகிரகம். அதனால இந்த எண் ஒரு நேர்மறை சக்தி கொண்ட எண், அதாவது பாசிட்டிவ் எனர்ஜெட்டிக் நம்பர். சரி, இப்போ நம்ம இந்த 555 மெத்தடை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்க போறோம். எல்லாத்துக்கும் முன்னாடி எந்த ஒரு ஸ்கிரிப்டிங் டெக்னிக்கும் இந்த 555 டெக்னிக்கும் ஆரம்பிக்கும் போது புது நோட் வாங்கிக்கோங்க. பழைய நோட்ல இதை ட்ரை பண்ணக்கூடாது. இந்த 555 மெத்தட் நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்போ எழுதுங்க. ஆனாலும் போன பதிவில் சொன்ன மாதிரி இந்த டெக்னிக் தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யறது ரொம்ப பவர்ஃபுல்லா சீக்கிரமா கிடைக்கும். இந்த மெத்தடை நாம் தொடர்ந்து 5 நாள் செய்ய போறோம். அது மட்டும் இல்லாம ஆரம்பிக்கிற நாள் புதன்கிழமையா இருக்கிறது நல்லது. அப்போதான் விரைவான பலன் கிடைக்கும். சரி, இப்போ நாம் புதுசா வாங்கின நோட்டை எடுத்துக்கிட்டு ஒரு அமைதியான இடத்தில் தூங்க போறதுக்கு முன்னாடி எழுதுறது சிறப்பு இல்லைன்னாலும் ஃப்ரீயா இருக்கப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அதை நடந்துட்ட மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஒரு வாக்கியம், அதாவது ஒரு சென்டென்ஸ்ல எழுதணும். இந்த சென்டென்ஸை 55 முறை எழுதணும். சரி, நம்பர் போட்டு எழுதுங்க. அப்போதான் கரெக்டா 55 முறை எழுத முடியும். இதுல 5ங்கிற இருமுறை வரதுனால இரட்டிப்பு வேகம் இருக்கும். இதை ஆரம்பிச்சு சரியா 5 நாள் எழுதுனீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை முடியும். இடையில ஒரு நாள் விட்டாலும் திரும்பவும் முதல்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். புதன்கிழமையில ஆரம்பிச்சு சரியா ஞாயிற்றுக்கிழமை முடிக்கணும். தினமும் 55 முறை ஒரே வாக்கியத்தை 5 நாள் எழுதணும். எடுத்துக்காட்டா, எனக்கு இப்போ ஒரு கார் வேணும்னு வச்சுக்கோங்க. எப்படி எழுதணும்னா, நான் விரும்பியபடியே சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் என்னுடைய சொந்த காரில் பயணிக்கிறேன். இதை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. அவ்வளோதாங்க. இந்த வாக்கியத்தை 85 முறை தொடர்ந்து 5 நாள் எழுதினா போதுங்க. இதில் நாம் முக்கியமாக பார்க்குற ஒரே விஷயம் என்னன்னா, வாக்கியங்கள் ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு நாளில் ஒரு டைமில் 55 முறையும் எழுதணும். பிரித்து எழுதக்கூடாது. வாக்கியங்கள் மாற்றம் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் எழுதும்போது சந்தோஷமாக எழுதணும். சந்தேகம் இருக்கக்கூடாது.
இதில் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய ரூல்ஸ் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி டெக்னிக் ட்ரை பண்ணும்போது வெளியே நண்பர்களிடம், உறவினர்களிடம் இதை பற்றி சொல்லக்கூடாது. நீங்கள் நினச்சது நடந்துச்சுன்னா அதுக்கு இந்த டெக்னிக் தான் காரணம்னு சொல்லலாம். அந்த 5 நாட்களுக்கு அப்புறம் நீங்கள் வெளியே சொல்லிக்கலாம். அது வரைக்கும் வெளியே சொல்லாதீங்க. ஒரு சமயத்தில் ஒரு கோரிக்கை தான் வைக்கணும். அது நடந்ததுக்கு அப்புறம் தான் இன்னொரு கோரிக்கைக்காக இதை பயன்படுத்தணும். முழு நம்பிக்கையோட, சந்தோஷத்தோட, பிரபஞ்சத்திற்கு நன்றி உணர்வோடு கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு பார்த்த இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆசைப்பட்டது நடந்ததும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு புதிய அழகான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.